ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். லைஃப் ஆஃப்டர் 4 PM. பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து இப்போ 4 o'clock ஆகுது. ஸோ பார்த்திங்கன்னா தம்பி பசங்க எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் ஒர்க்கெலாம் அதிகமாக இருக்கும். அவங்க தூங்கும்போது மட்டும்தான் நம்மளால் ஒர்க் பண்ணவே முடியும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்கள தூங்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஈவினிங் எழுந்து ஒரு டீ போட்டு டீ குடித்தாச்சு. ஈவினிங் ஒரு டீ குடித்தா தான் நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸாகவே இருக்கும். உங்களுக்கு இப்படி ஈவினிங்கில் நீங்கள் டீ ஆர் காஃபி அந்த மாதிரி ஏதாச்சும் குடிச்சிங்கன்னா தான் ஃப்ரெஷ்னஸ்லாம் இருக்குமான்னு சொல்லிட்டு சரி கமெண்ட் பண்ணுங்கள். டீ குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த 2 பசங்களை வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து வீட்டில் வந்து வேலை செய்கிறதுன்றதே அவங்க தூங்கும்போது மட்டும்தான் நம்மளால் அதை செய்யவே முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான் நமக்கு எல்லாருக்குமே. பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நான் துணி வந்து அதிகமாக சேர்ந்துடுச்சு எனக்கு அன்றைக்கி. வெளியில் போயிட்டு வந்தோன்றதால பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாகிடுச்சு. அந்த துணி எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு தம்பியோட துணி மட்டும் துவைக்கவே முடியாது. யூனிஃபார்ம் வந்து ரொம்ப கஷ்டம். அவனோட யூனிஃபார்ம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு துவைச்சா மட்டும்தான் நம்மளால் பண்ணவே முடியும். உங்கள் பசங்க எப்படி யூனிஃபார்ம்லாம் அழுக்காக்கி எடுத்துகிட்டு வருவாங்களா, இல்லை அழுக்கு இல்லாமல் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க தூங்கிட்டு இருக்கிறதுக்குள்ள துணி வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெளியில் வந்து ஜாமான்லாம் கழுவி வச்சுருந்தேன். நான் எப்போயுமே பார்த்திங்கன்னா ஜாமான் வந்து வெளியில் தான், வெயில் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் காய வச்சு எடுத்து வச்சுப்பேன், உள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சுப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இட்லி மாவு வந்து ஊற வச்சுருந்தேன், மார்னிங்கே ஊற வச்சுருந்தேன். அதனால் நான் வந்து கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து வெள்ளை உளுந்தா கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பார்த்திங்கன்னா வெள்ளை உளுந்தோட கருப்பு உளுந்து வந்து பசங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி. அதனால் பார்த்திங்கன்னா நான் கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணுறேன். நான் ஃபுல்லாகவும் அது மாதிரி எடுக்க மாட்டேன். கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவும் எடுக்காமல் மீடியமாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 தடவை 5 தடவையோ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். நான் எங்கள் சிங்கில் அந்த தண்ணியை ஊற்றக்கூடாதுன்றதால பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு வாட்டியும் கழுவி எடுத்துகிட்டு போய் வெளியில் தான், பக்கத்தில் பார்த்திங்கன்னா எம்டி ஃப்ளாட் இருக்கும், அந்த இடத்துல தான் போய் நான் தண்ணி போய் ஊற்றிட்டு வருவேன். ஏன்னா சிங்கில் போய் அடைச்சிக்கொள்ள. அதனால் உளுந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து வந்து பசங்களுக்கு வந்து அடிக்கடி வடையோ ஏதாச்சும் இந்த கருப்பு உளுந்து வச்சு ஏதாச்சும் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக. பசங்களுக்கு இந்த கருப்பு உளுந்து வந்து ரொம்ப ஹெல்த்தி. நம்ம கருப்பு உளுந்துலேயே பார்த்திங்கன்னா கஞ்சி செய்யலாம், வடை செஞ்சு கொடுக்கலாம். பசங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஹெல்த்தியாக கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இந்த ஒரு வாட்டி மட்டும் நான் கழுவிட்டு வெந்தயமும் அதை கூட போட்டு, இது வந்து நான் சிங்க்கு தண்ணி யூஸ் பண்ணுறேன்றதால பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு தண்ணி மட்டும் கார்பரேஷன் வாட்டர் நான் பிடிச்சி வச்சுருக்கல, அந்த தண்ணி வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அதை மட்டும் லாஸ்ட்டாக ஒரு தடவை வெந்தயத்தையும் கொட்டிட்டு 2த்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து தனியாக வச்சுக்கணும். நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணுவேன். இந்த குண்டா பார்த்திங்கன்னா ரொம்ப நான் ஆசையாக வாங்கிட்டு இருந்தேன். அந்த குண்டா ரொம்ப பெருசாக தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா யாராச்சும் ரிலேஷன்ஸ் யாருனா வீட்டுக்கு வந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து மாவு கரைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் எங்கள் கிரைண்டர் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கிரைண்டரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சி தொல்லை வந்து அடிக்கடி இருக்கும். எப்போயாச்சும் நைட்டு தூங்கும்போது லைட் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கும்போது பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து இந்த கரப்பாம்பூச்சி வந்து பெரிய பிரச்சனை எங்களுக்கு. அடிக்கடி வந்து எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா கிரைண்டர் நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணி நம்ம தொடச்சி மூடி வச்சுருந்தாலும் லாஸ்ட் டைம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது வாஷ் பண்ணிட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உளுந்து போட்டுட்டு கொஞ்ச நேரம் நான் பார்த்திங்கன்னா வந்து கையை வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுவேன். ஏன்னா என்னோடய கிரைண்டரில் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும், உளுந்து எல்லாமே ஸ்டைலில் வந்து அப்படியே இருக்குன்றதால பார்த்திங்கன்னா நான் கையை வச்சு கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணி விடுவேன். என்னோடய ஃப்ளக் வந்து எங்கள் கிச்சனில் வந்து அந்த ஃப்ளக் வந்து எங்களுக்கு இல்லை, அதுவும் வாஷிங் மிஷின் ஃப்ளக் போட்டிருப்போம், மிக்ஸி போட்டிருப்போம். இப்போ வேறு ஃப்ளக்குன்றதில் பார்த்தா எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வச்சு ஹால்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு அதுக்கப்புறம் தான் நான் கிரைண்டரே போடுவேன். இந்த சவுண்டு கேட்டால் வேறு பசங்க எழுந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் டோரை வேறு க்ளோஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ தான் பசங்க கொஞ்சம் நேரம் நம்ம வேலை செய்ய முடியும். அவங்க தூங்கினா தான் நம்மளோட வேலை செய்ய முடியும். அதனால் பார்த்திங்கன்னா நான் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு தான் நான் கிரைண்டரில் உளுந்தை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வந்து நான் கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருப்பேன்.
இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து மாவு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரமாக ஊற வச்சுட்டாங்க. இப்போ நம்ம 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஊற வச்சு நம்ம எடுத்தோன்னா உளுந்து வந்து அந்தளவுக்கு சீக்கிரம் கிளம்பாகுது. நம்ம காலையில் மார்னிங்கே ஊற வச்சுட்டு நம்ம ஈவினிங் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா கிளம்பும். இப்போ இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ் கட்டி வந்து அதில் யூஸ் பண்ணாலும் ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணாலும் நமக்கு சீக்கிரமாக மாவு வந்து அதிகமாக கிளம்ப ஆரம்பிக்கும். இந்த ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த உளுந்தோட எனக்கு எல்லா இடத்துலையும் தங்கும்ல, அந்த மாதிரி எனக்கு சைடில் எங்கேயுமே தங்காமல் ஃபுல்லாகவே எனக்கு மாவாக கிடச்சிரும். எந்த இடத்துலையும் உளுந்து வந்து இல்லாமல்.